வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீன ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறத நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கைகளை போகாமல், உள்ளது உள்ளவாறு இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்த ஒளி தத்துவம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எது மாதிரி அமைப்பு கொடுக்குது, அந்த டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் ஒரு ராசிக்கு அந்தந்த இடத்துல இருந்து சஞ்சரிக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஒரு நிவர்த்தியை கொடுத்து அது ஒரு சுபத்துவமான ஒரு நல்ல ஒரு மீனராசி ஜென்மசனியாக இருக்குதுங்க. கடந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் அஃபெக்ட் பண்ணுறதோட இப்போ ஒரு 3 மாதமாக சில முடிவுகளை எடுத்து நீங்கள் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்கிறதா உண்மை. அந்த அமைப்பில் இப்போ உங்களுடைய ராஜோக அதிபதியாகிய செவ்வாயே பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கிறவர் 5ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார், ராசி அதிபதியோடையே சேர்றார். ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஸோ மாதத்தின் செகண்ட் ஆஃப் வந்து ராஜோகாதிபதி செவ்வாய் ராசி அதிபதியோடையே சேருவது ரொம்ப நல்லது. ஸோ வாழ்க்கையில் சில உத்வேகமான சில முடிவுகள், பாசிட்டிவான சில விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் மாதத்தின் செகண்ட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன் சூரியன் இருந்து மாதத்தின் செகண்ட் ஆஃப்ல 7ஆம் இடத்துக்கு போவது அருமை. அதே மாதிரி சுக்கிரன் 8ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். 8ஆம் இடத்துல நீடித்திருக்கும் பொழுது என்ன, கொஞ்சம் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தூக்கம் பிரச்சனைகள், சில பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் யார் மூலமாக வர வேண்டிய பணம் கொஞ்சம் நல்லா வர்ற மாதிரியும், கொஞ்சம் கூட்டு தொழில், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு தொடர்புகள், வெளி மாநிலம் அதெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பெண்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் 8ல் மறைந்திருக்கிறார், அதே சமயத்தில் செவ்வாயின் பார்வையும் பெறுகிறார். ஸோ மற்றபடி உடம்பு உபாதைகளை தவிர மற்ற பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நிறையா நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும், சனி ராசிக்குள்ளேயும், குரு 5ஆம் இடத்திலும் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ வெளி மாநிலம், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள், சுப விரயங்கள், செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வருமானங்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தின் செகண்ட் ஆஃப் மாதிரியே சொன்ன மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவான சில விஷயங்கள் பண்ணி வீடு, வண்டி, வாகனம், கடன் அடைத்தல், உடல்நல கோளாறுகளை செஞ்சுக்கிறது, சில முடிவெடுக்க முடியாத சில விஷயங்கள், சில கான்ட்ராக்ட், சில அசோசியேஷன்லாம் பாசிட்டிவாக வருவது, அது மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நமக்கு உண்டு. ஸோ அந்த ஜென்மசனி என்னதான் ஒரு மாதிரியான ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும் இது மாதிரி சில சாதகமான கிரக பெயர்ச்சிகள் வந்து ஓரளவுக்கு மீனராசிக்காரர்கள் அந்த ஜென்மசனியை போராடி அதை எதிர்கொண்டு அதை சமாளிக்கிற அளவுக்கான வலுவையும் தீர்க்கமான விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ அதனால் மிகவும் தவறான ஒரு அமைப்புகள்லாம் இல்லை. போக போக ஜென்மசனி தாக்கங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு தான் வரப்போகும். ஏன்னா குருவின் பார்வை அதிகமாகறனால. அதே மாதிரி இப்போ ராசி அதிபதியை உச்சம் பெற்றிருக்கிறதுனால ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா, தேவையில்லாத செலவுகள் அது மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைங்க. அது மாதிரி இம்பார்ட்டண்டான நம்ம கிரிட்டிக்கலான நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டான டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் தான் பண்ணணும். ஜென்மசனி எப்போ பண்ணக்கூடாது. இது மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கணும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், புரிந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் என்ன, நீங்கள் எந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, நீங்கள் வந்து உத்திரட்டாதியா, ரேவதியா அல்லது பூரட்டாதியா, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போயிட்டு இருக்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளால் இனிமே பார்க்க முடியும். என்ன தசை போயிட்டு இருக்கு, தசநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், என்ன புக்தி போயிட்டு இருக்கு, புத்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கார், அதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ நான் உங்களுக்கு கோச்சார பலன்களாக சாதகமான பலன்களை சொன்னேன்னா உண்மையே உங்களுக்கு தசாபுக்திகள் இன்னும் சிறப்பான தசாபுக்திகள் போகும்பொழுது இன்னுமே யோகமான பலன்களாகவும், கொஞ்சம் சாதகமற்ற உங்களுடைய லக்னத்துக்கு மிகவும் சாதாரணமான வரக்கூடாத திசை மாற போயிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பாதகமான சில பலன்களும் எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்பொழுது தான் துல்லியமான பலன்கள் கொடுக்க முடியும். இப்போ நம்ம பேசின அந்த கோச்சார அமைப்பெல்லாம் வந்து சப்போர்ட்டிங்காக தான் எடுத்துக்க முடியும். ஸோ எது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, நமக்கு அடுத்து வரக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வேலை வாய்ப்பு, தொழில், அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, வெளிநாடா, எது மாதிரி விஷயங்கள், எந்த துறையில் நம்ம போகலாம், அது மாதிரி சில
விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஒன்றுக்கொன்று நம்ம சரி செய்து பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி இல்லற வாழ்க்கை, குழந்தை விஷயங்கள், கல்யாணம், காதல், அதே மாதிரி ஹெல்த்து, கடன் அடைதல், இது மாதிரி ரொம்ப இக்கட்டான ஒரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் எது மாதிரி அமைப்புகள் நம்ம பேட்டர்னில் இருக்குது, நம்ம தசாபுக்திகள் எப்படி இருக்குது, நம்ம ஜாதகத்தில் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம்லாம் எப்படி இருக்குது, எது மாதிரி டைமில் எல்லாமே சரியாகும், எதை நம்ம எதிர்பார்க்கலாம், எப்படி நமக்கு கிரகங்கள் காய் நகர்த்துகிறது அப்படிங்கிறத நம்மளுடைய டைம் லைன்ஸை தெரிந்து கொண்டே ஆனால் நம்மளுடைய திட்டங்களையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலைன் பண்ணுவது மிகவும் நல்லது. ஸோ அது மூலமாக தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்து வாழ்க்கையில் அடுத்தடுத்தபடியாக நம்ம முன்னேறும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்றமான ஒரு விஷயங்கள் எது மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து நமக்கு உகந்ததாக இருக்குது, எதை வந்தால் தவிர்க்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம பாதிக்கப்பட்டிருப்போம், வாழ்க்கையில் சில லாஸ் ஆகிருக்கும், கடன் அதிகமாக இருக்கும், அந்த கடன்லாம் எப்போ அடையும், எது மாதிரி டைமில் நமக்கு நல்ல திசை வருது, அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், நம்ம கர்மா என்ன சொல்லுது, பாஸ்ட் நமக்கு மேட்ச் ஆகுதா, ப்ரெசென்ட் எப்படி போகுது, ஃப்யூச்சர் எதை நோக்கி நம்ம போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய 18 வருஷம் அனுபவம் 30-35 ஜாதகம் மேலே பார்த்த ஒரு அமைப்பை எடுத்து அந்தந்த லக்னத்துக்கு அந்தந்த ராசிக்கு இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுங்கிறத டிகிரி அடிப்படையில் சும்மா 3 கிரகம் 7 இருக்குது 8 கிரகம் இப்படி இருக்குன்னு பார்க்காம ஒரு கிரகத்தோட இடைவேளை எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் பார்த்து துல்லியமான முறையில் நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து நமக்கு என்ன பிராப்தம் இருக்குது, நமக்கு துறை என்ன மாதிரி துறை, நமக்கு எப்போ நம்ம மாறலாம், எப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ நம்ம வந்து பலன்கள் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் தெரியும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெசண்ட்டு பாஸ்டெல்லாம் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அப்படி தான் இருக்குது. அப்படிங்கும் பொழுது நம்ம திட்டங்களை தீட்டி ஷார்ப்பாக ஃப்யூச்சரில் சில தப்பான முடிவுகள் எடுத்து அது மூலமாக சில பாதிப்புகளை பெறாமல் கொஞ்சம் ரியாலிட்டியோட சிங்க் ஆகி நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் இன்னுமே நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்மளுடைய பொட்டென்ஷியல் என்னங்கிறதை தெரிந்து அதுவுக்கு நம்ம எவ்வளோ தூரம் மேக்சிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதை நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நல்ல ஒரு கிளாரிட்டி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பலன்கள், வாழ்க்கை அமைப்புகளை, அது கல்யாணமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய எதிர்கால முடிவுகளாக இருந்தாலும் சரி, இடமாற்றமாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, கடன், ஹெல்த், அது மாதிரி ரிலேட்டடான விஷயங்களாக எந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, எப்படி நமக்கு இருக்குது, எதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், எதில் நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதை தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் வாழ்க்கையில் எளிதில் நம்ம வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.